வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிக் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஆஃப்டர் சீயிங் தி ஓஐ சார்ட் எல்லாமே பார்த்துட்டு we have decided to go into the put side. ஸோ இங்கே வந்து EMA சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் ஐ ஹேவ் காட் அரௌண்ட் 520 குவான்டிட்டிஸ் இங்கே வந்து நிஃப்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இப்போதைக்கு 3500 கிட்ட நம்ம ப்ராஃபிட்ஸில் போயிட்டு இருக்குது. குட், விச் இஸ் குட் ஒன். 5000, 6000. ஸோ இந்த ட்ரேட் எதுக்கு எடுத்துருக்கோம்னா இங்கே வந்து கால் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 EMA டவுன் சைடு இருக்குது. அண்ட் இங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து ரெண்டுமே அப் சைடு இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம EMA டச் ஆன அப்புறமா அது கேண்டில் கீழே வந்து டச் ஆன அப்புறமா we have got around 520 குவான்டிட்டிஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் 6000 வரைக்கும் நம்ம ஒரு ப்ராஃபிட் பார்த்தோம். பட் இங்கே வந்து ஒன்று என்ன இருக்குன்னா 100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா விச் இஸ் குட் ஒன். பார்ப்போம் இது க்ளோஸ் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ எல்லாம் சினாரி பார்த்த அப்புறமா we have decided to go into the put side. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேட். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஹை குவான்டிட்டிஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 520 குவான்டிட்டிஸ். அண்ட் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் இவ்வளோ குவான்டிட்டிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி ட்ரேட் நான் எடுத்தேன்னா ஸோ ஆஃப்டர் தேட் அந்த ட்ரேட் பிஹைண்ட் தேட் சம் லாஜிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாஜிக் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டது. ஸோ நீங்களும் ஏதாவது ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த லாஜிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஜஸ்ட் லைக் தேட் சிம்பிளி நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து கேம்பிளிங்காக சேஞ்ச் ஆகிடும், கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு 3000 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து 100 வந்து சஸ்டெயின் ஆகணும். மேலே வந்து 101 அட்லீஸ்ட் வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி குட். அண்ட் இங்கே புட் சைடு வந்து நல்லா மூமெண்டம் காட்டுது. பட் இங்கே வந்து கால் சைடு வந்து எதுவுமே காமிக்கல, விச் இஸ் நாட் குட் சைன். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது இங்கே. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
இந்த ட்ரேடில் நான் வந்து லைக் அரௌண்ட் 6000 நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம். பட் நமக்கு டார்கெட் வந்து 1:2க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து லைக் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் 6000 வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடில். ஓகே பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி எடுக்க போடுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம். ஏன்னா நான் லைக் ப்ரீவியஸாக சொன்னேன் லைக் இது வந்து 101க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வில் பி குட். பட் அது வந்து சஸ்டெயின் ஆகலை. ஓகே இங்கே வந்து லைக் என்ன ஆச்சுன்னா லைக் ஒரு கால் சைடு வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 23,700 வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் குட் க்ரீன் சிக்னல் கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து அகெயின் 520 குவான்டிட்டிஸ் இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கால் சைடில். ஏன்னா புட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்திருக்கு. இப்போ வந்து அந்த இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் டவுன் நல்லா வந்திருக்கு. அப்படியே இப்போது மேலே போகிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துருக்கு. அண்ட் புட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்குது இப்போது இஎம்ஐ. அண்ட் கேண்டலும் பார்த்தீங்கன்னா 70க்கு கீழே இப்போ போயிட்டு இருக்குது புட் சைடில். அங்கே வந்து சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பிரேக் ஆகுது இது. ஸோ பிரேக் ஆச்சுன்னா கால் சைடு வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்குங்க பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 2800 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ உங்கள் ட்ரேட் வந்து நீங்கள் ஏதாச்சும் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா எக்ஸைட் பண்ணிடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இது வந்து நான் 2 lakhs கேபிட்டல் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். 2 lakhsக்கு ஒரு ட்ரேட்க்கு நான் 5 to 6,000 வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து 6,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் திருப்பி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ப்ரீவியஸில் 6,500 சம்திங் நம்ம லாஸ் பண்ணோம். அது வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் இதில் ஆல்மோஸ்ட். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்ரி டைம் இது வந்து கீழே வரும்போது நான் அந்த குவான்டிட்டிஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இங்கே வந்து பாக்ஸ் பேட்டர்ன் ஒரு ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ பாக்ஸ் பேட்டர்ன்லேயே ரொம்ப நேரமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, ஸோ கீழே வரும்போதெல்லாம் நான் லைக் ஆவரேஜிங் பண்ணி மேலே போது லைக் கட் பண்ணிவிடுவேன் நான். ஸோ அப்போ என்ன ஆகுனா, என்னோடய லைக் ஆவரேஜ் அமௌண்ட் வந்து அது கம்மியாகிட்டே இருக்கும். நான் வந்து 158 சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். சம்திங் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துச்சு இது என்னோடய ஆவரேஜ் அமௌண்ட். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் அரவுண்ட் 2 hours நினைக்கிறேன், 2 hours அப்புறமா நல்ல மோமெண்டம் இங்கே காமிச்சிருக்கு. அரவுண்ட் 41,000 இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே 195 ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்ப்போம். இது வந்து நல்லா ஜம்ப் ஆகுது, சூப்பர். ஸோ இங்கே வந்து நம்மளோட 522 குவான்டிட்டிஸ் இங்கே வந்து நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 23,800 இஸ் தி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 206 வந்து நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம். ஓகே, 52,000 வந்து இங்கே வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் மக்களே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் வந்து வி ஹாவ் லாஸ்ட் அரவுண்ட் 6,500 தான். பட் இந்த ட்ரேடில் வி ஹாவ் கேப்சர் அரவுண்ட் 52,000. ஸோ ட்ரேட் எடுத்தால் இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸில் போகும்போது அவங்க தே ஆர் ஹோல்டிங் த லாஸ். பட் வென் ஆர் தே இன் ப்ராஃபிட் தே ஆர் நாட் ஹோல்டிங் த ப்ராஃபிட். ஸோ அதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக் தே ஆர் டூயிங். அது என்னோடய டைம்லேயும் நானும் பண்ணியிருக்கேன் இந்த மிஸ்டேக்ஸ். while losing I will be holding with the hope that இது வந்து கன்வெர்ட் ஆகும் ப்ராஃபிட்டாக. ஸோ அது வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் வந்து அது வந்து லைக் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் நீங்கள் பண்ணிங்களா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அரவுண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து 63 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் with the ratio of 1:3.5. ஸோ 63 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இங்கே. அண்ட் 18 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே. ஸோ விச் இஸ் 1:3.5 ரேஷியோவில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, லைக் ஃபஸ்ட்டு ட்ரேடில் நான் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு பெரிய லாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சைட் மூமெண்டம் தான் போயிட்டு இருக்குது. பட் நீங்கள் வந்து அந்த ட்ரெண்ட் அகேன்ஸ்டாக நீங்கள் லைக் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பிக்கஸ்ட் லாஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் லைக் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து அகேன்ஸ்டாக நீங்கள் எப்போவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. தட் இஸ் த பிக்கஸ்ட் லைக் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஸ்டாப் லைக் நீங்கள் ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் 1:2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா கேன்சல் பண்ணிடுங்க மக்களே. ஓகே, கேன்சல் மீன்ஸ் எக்ஸிட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஹோப்லேயே லைக் டோன்ட் வெயிட் ஃபார் தட் ரிவர்சல் எனி திங். ஓகே, நீங்கள் வந்து நல்லா ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் வந்து நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுங்க. ஓகே, டப்புன்னு லைக் ஒரு புட் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம கால் சைடு ஜம்ப் பண்ணலான்னு அப்படி பண்ணாதீங்க. தட் இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஓகே மக்களே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. யூ ஹாவ் என்ஜாய் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ மக்களே, இங்கே வந்து லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லைக் ஒரு கியூஆர் கோட் நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஜாயின் இன் மை ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஸோ அதுலேயே லைக் ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதுலேயே நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதுலேயே நீங்கள் பார்த்துட்டு யூ கேன் ஜாயின் இன் மை ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் ஆல்சோ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் whenever I post a video உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகே, ஸோ மறக்காமல் இது வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் to your friends and family so that everyone can get benefit from this video. So thank you மக்களே for watching this video.